தூத்துக்குடி செல்லுமனே, கடந்த முறை நம்ம பட்ஜெட் பத்தி நிகழ்ச்சியில பேசும்போது நான் உங்ககிட்ட குறிப்பிட்டு கேட்ட ஒரு விஷயம்தான். கேக்குது இல்ல நான் பேசுறது? அண்ணா கேக்குது, நல்லா கேக்குது. மேக் இன் இந்தியா குறித்து நான் குறிப்பிட்டு உங்ககிட்ட கேட்டேன். அதே கேள்வியை ராகுல் காந்தியும் பார்லிமெண்ட்லயும் பேசியிருக்காரு. நாம எல்லாம் இங்க அசம்பிள் தான் பண்றோமே தவிர எதையும் இங்க உற்பத்தி பண்ணல. செல்போனை காட்டி அவர் பேசி இருக்கிறாரு. அவர் பேசினது சரின்னு உங்களுக்கு தோணுதா? சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் மரியாதைக்குரிய சகோதரர் அரவிந்தாக்ஷன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் அண்ணன் துரைப்பாண்டியன், அண்ணன் BS ராமன், அதே போலவே காங்கிரஸ் கட்சியினுடைய ஹிதயத்துல்லா அவர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஒரு எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்றத்தினுடைய மையமாக இருக்கிற 2 பேருக்கு நாடாளுமன்றத்தில் மிக முக்கிய பொறுப்பு. அதாவது நாடாளுமன்றத்தினுடைய அவைத்தலைவர் சபாநாயகர் அவர்கள், சபை தலைவர் அவர்களுக்கு கட்டுப்படுத்துகிற பொறுப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் ஆளுங்கட்சி தரப்பினுடைய தளபதியாக பிரதமரும், எதிர்கட்சியினுடைய தளபதியாக எதிர்கட்சி தலைவரும் இங்க இருக்கிறதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு எதிர்கட்சி தலைவர் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் பேசி ஆளுங்கட்சி தலைவர் பதில் சொல்லி முடிக்கிறது தான் மரபு. அந்த அளவிற்கு பொறுப்பா பேச வேண்டிய மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், இந்தியாவை உயர்த்தி பிடிக்க வேண்டிய ராகுல் காந்தி அவர்கள் சைனாவை உயர்த்தி, அதாவது சீனாவை, நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற அல்லது நமக்கு இடைஞ்சல் செய்து கொண்டிருக்கிற சீனாவை உயர்த்தி பிடிக்கிறார் என்று சொன்னால், அவர்களுடைய இறையாண்மையின் மீது நியாயமாக நமக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அதில் என்ன தவறு இருக்க முடியும்? ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒப்பீட்டு அளவுல கூட ஒரு காலத்துல மேக் இன் இந்தியா எல்லாம், அதாவது உற்பத்தி துறையில தன்னிறைவு எல்லாமே ஒரே நாள் சாத்தியம் இல்லை. ஆனா இன்றைக்கு ரயில் பெட்டி தொழிற்சாலைகள் எல்லாம் நாம ஒரு 6-7 ஆண்டு காலத்திற்கு முன்னால வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு நாம ரயில் பெட்டி தொழிற்சாலைகளை, ரயில்வே தண்டவாளங்களை எல்லாமே ரயில்வே துறைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும், தளவாடங்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு நாம முன்னேறி இருக்கோம். ஒண்ணு, இன்னைக்கு வானிலை பொறுத்த வரைக்கும், அதாவது சேட்டலைட்டை பொறுத்த வரைக்கும், அது செயற்கைக்கோள்களை ஏவுற இடத்துல நாம உலகத்தில் 5வது இடத்துல இருக்கோம். ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில நாம தண்ணீரை அடைஞ்சு நாம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய இடத்துக்கு நாம வந்திருக்கோம். அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பேசும் பொழுது, அவர் பேசிய 1 மணி 25 நிமிஷத்தில் 151 முறை சீனாவை பற்றி பேசுகிறார். நான் என்ன சொல்றேன்னா, இந்தியா வளர வேண்டும் என்கிற அக்கறை இருக்குமானால் இந்தியா வளர வேண்டும், இந்தியா வளர வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்றால், நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற சைனாவை, பக்கத்தில் இடைஞ்சல் செய்து கொண்டிருக்கிற சைனாவை நாம உயர்த்தி பிடிக்க வேண்டிய அவசியம். அதுவும் நாடாளுமன்றத்துல குடியரசு தலைவருடைய உரையின் மீது பேசும் பொழுது அப்படி பேசி இருக்க வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ரைட்டு. அண்ணன் துரைப்பாண்டியன் அவர்கள் சொன்னாங்க, சைனா கல்வான் பள்ளத்தாக்கு, அந்த வடகிழக்கு மாநில பகுதியில் இருக்கிற கல்வான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் நிறைய இடங்களை ஆக்கிரமிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது இன்னைக்கு நேற்றைக்கு நடந்தது இல்லை. 1962 பண்டித நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது இந்தோ சைனா வார், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடந்த யுத்தத்தில் இந்தியா வெற்றி பெறல அன்னைக்கு. ஆனா இந்தியா அன்றைக்கு சமரசமாக பேசி முடிக்கப்பட்டது. அதாவது ரஷ்யா தலையிட்டு, அதுல வெளிநாடுகள்லாம் தலையிட்டு சமரசம் பேசி முடிச்சாங்க. அன்றைக்கு ஆக்கிரமித்திருந்த இடத்தை இன்றைக்கு வரை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால ஒரே நாள்ல ஒரே இதுல நம்ம மீட்ட முடியாது. இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆக்கிரமிக்கப்பட்ட, பாகிஸ்தான் ஆக்கிரமித்த இந்திய பகுதிகள் இருக்கு பாருங்க, பாகிஸ்தான் ஆக்கிரமித்த ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் நம்முடைய இந்திய தேசிய கொடியை உயர்த்தக்கூடிய இடத்திற்கு இந்தியாவுடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு உலக அரங்கில் சொல்ல போனீங்கன்னா, எப்பொழுதுமே அரபு நாடுகளுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலே எப்பொழுதும் உரசல் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு அரபு நாடுகளிலே எல்லாம் இந்தியாவுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது. இன்னும் வடகிழக்கு பகுதிகளில் இருக்கிற சைனாவாகட்டும், அந்த பகுதிகளில் இருக்கிற
இந்தோனேசியாவில இருந்து நம்ம சமீபத்துல பிரதமர் வந்திருந்தாங்க, இந்தோனேசிய பிரதமர். அவர் என்ன சொல்றாரு, எங்களுடைய டீன்ல வந்து, அதாவது ஜீன்ல வந்து இந்தியாவுடைய தாக்கம் இருக்கு, மரபணுவில் எங்க இந்தியாவினுடைய மரபணுவும் எங்களுடைய மரபணுவும் ஒத்து போகிறது என்று சொல்கிறார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்தோனேசியா எங்க இருக்கு, நம்முடைய அடிப்பகுதி, அதாவது இந்தியாவினுடைய வடகிழக்கு, சாரி சரி சொல்லுங்க, அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு சொல்லுங்க. இல்ல அப்படி இல்ல, தென்கிழக்கு பகுதியிலே இருக்கு, அடிவாரத்துல இருக்கு. நம்முடைய பாதுகாப்பு எல்லை பகுதிகளுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய இந்தோனேசியா, அது அந்த பிரதமர் அன்றைக்கு அந்த நாட்டினுடைய அதிபர் வந்து இந்தியாவினுடைய குடியரசு தின உரையில பேசிட்டு போறார். அந்த அளவிற்கு நாம இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்தியாவினுடைய பூகோள அரசியல்ல ஒரு பக்கத்திலே பூட்டான், ஒரு பக்கத்திலே நேபாளம், ஒரு பக்கத்திலே பங்களாதேஷ், இன்னொரு பக்கத்திலே பாகிஸ்தான், சீனா, இப்படி எல்லாம் முரண்பட்டு இருக்கிற போது இப்ப 2 நாளைக்கு முன்ன கூட மகா கும்ப மேளால வந்து பூட்டானுடைய மன்னர் வந்து அந்த விழாவில கலந்து புண்ணிய நீராடி விட்டு போகிறார் என்று சொன்னால் இந்தியாவுடைய மதிப்பு, இந்தியாவுடைய பூகோளத்தை, இந்தியாவுடைய எல்லைப்புறத்திலே இருக்கிற நாடுகள் மத்தியில் நம்முடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது. அதனால மோடி வந்து தயவு செய்து ராகுல் காந்தியுடைய பேச்சை நான் வந்து ஒரு முயற்சியான பேச்சா நான் எடுத்துக்கிறேன். ஓகே 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 பேசலாம் சார். ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்க சார். இருங்க. இல்ல 1968ல சீனாவுக்கு இந்தியாவுக்கு சண்டை நடந்தப்ப தான் வந்தாங்கன்னு சொல்றாங்கல, அது ரொம்ப தப்பு. மே 2020ல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து அதுல 2000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வந்துட்டாங்க, வீடுகள் கட்டி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல, நாசாவோட படத்தை வச்சு உலகம் முழுவதும் பேசப்பட்டிருக்கு, பத்திரிகைகள் வந்திருக்கிறது, தமிழ்நாட்டு பத்திரிகைகள் வந்திருக்கு. அதனால 1968 பண்ணதுல இருந்து ஆரம்பிக்கல, 2020ல நடந்தது. ஓகே.